மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தஞ்சாவூர்ல ஆகாஷ்னு ஒரு பையன் வழிவிட சொல்லி கேட்டு அவனை காவல்துறையினர் அடிக்க, பதிலுக்கு அவன் அடிக்க, அவனை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போய் சிறையில் அடைச்சாங்க. அது 15 நாள் ரிமாண்ட் வேற பண்ணி தான் வச்சுக்கோங்க. அந்த பையனை நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு நாள் காவலோட. அந்த வகையில் எல்லா பேருக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் எல்லா பேரும் குரல் கொடுத்துருந்தீங்க, அதன் காரணத்தினால அவர் வெளியே வர்றாரு. இது ஒரு சம்பவமா அப்படின்னா சமீபத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகரிக்குது. இது எதை காட்டுது அப்படின்ற விஷயத்தில் நம்ம அடுத்து பேசலாம். அதற்கு முன்பு இப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முகமது நஃபீல் அவரே பேசியிருக்காரு. அவரோட வயது 21. 21 வயது ஆகக்கூடிய முகமது நஃபீல் அவங்க வீட்டில் அவருக்கும் அவரோட தங்கை 20 வயசு, இந்த 2 சின்ன குழந்தைகள் வச்சு சண்டை ஓடும்ல, அந்த ஏஜில் இருக்கிற சண்டை வந்திருக்குது. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு வந்து 100க்கு ஃபோன் பண்ணது, காவல்துறை போயிருக்காங்க, அவர் கூட்டி போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் சம்பவம் இருக்கு இல்லையா, அது அவரே சொல்கிறாரு. என்னன்னு கேளுங்க, அதை முழுமையாக அந்த பையன் சொல்கிறதே கேளுங்க, அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள வரேன். வணக்கம் சார், என்னோட நேம் வந்து நஃபீல். நான் வந்து எண்ணூரில் இருக்கேன், காலேஜ் படிக்கிறேன், பிஎஸ்சி சைக்காலஜி, செகண்ட் இயரில் ரீடூ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரீஜாயின் பண்ணுறதுக்காக இருக்கேன். இன்னைக்கு 10ஆம் தேதி 2026. இன்னைக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு 5-4 சம்திங் இந்த டைமில் வந்துட்டு எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் என்னோட ஏஜ் வந்துட்டு 21, என்னோட தங்கச்சியோட ஏஜ் வந்துட்டு 20. சரிங்களா? எனக்கும் தங்கச்சிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் வந்துட்டு அடிச்சுப்போம், சண்டை போட்டுப்போம், ஆர்குமெண்ட் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 100க்கு என் தங்கச்சி கால் பண்ணுச்சு. அதோட வந்துட்டு இங்கேருந்து எண்ணூர் காவல் நிலையம் M5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு உட்கார சொன்னாங்க. நான் இல்லை சார், நான் நிற்கிறேன், எனக்கு ஃப்ராக்சராக இருக்குது காலில் வந்துட்டு. எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு பைக் ஆக்சிடெண்ட்டில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க, என்னால் உட்கார முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ உட்காரு, பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு PC சூர்யா அவர் வந்து என்னை வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அப்போது என்னோட சிஸ்டர் வந்து பேசிட்டு போன பிறகு நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீங்கள் போகாத சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னாங்க, சூர்யா சார் சொன்னாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நிற்கிறேன், எதுவுமே பண்ணல. என்ன எகத்தலமாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து இந்த இடத்த ஸ்பீடாக எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சு, இந்த இடம் பாருங்க ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாக அடிச்சு, இந்த கண்ணை வந்துட்டு எவ்வளோ ரத்த கொலையாக இருக்கு பாருங்க. அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நாசம் கொலை பண்ணுறவனுக்கு கூட இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. படிக்கணும்னு ஆசைப்படுறவன், ஃப்யூச்சரில் வந்துட்டு IPS எழுதணுன்ற ஒரு எய்ம் இருக்குது. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஒரு கால் பண்ணி டக்குன்னு இதை பண்ணிடுச்சு. அந்த ஒரு இதில் வந்துட்டு நான் கேட்குறேன், சார் என்னை அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை, யார் சார் சொன்னால் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ணேன், என்னை அடிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் மீறி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரை பார்த்துட்டு இன்னொன்று SI சார், SI அவர் என்ன பண்ணாரு, இப்படி பிடிச்சிட்டு வந்து ஸ்பீடாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சுக்கிட்டே விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட தற்காப்பு தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஃபுல்லாக மூஞ்சிலேயே குத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட தற்காப்புக்கு நான் இப்படி வச்சுட்டு டக்குன்னு இப்படி பண்ணதில் அவங்களோட ஏதோ ஒரு பட்டிருக்கோம் போல, எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. கீழே நடக்குது, ஃபுல்லாக CCTV இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நான் கேட்குறேன், ஆர்குமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, என்னை அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், என் மேலே என்ன சார் அப்படி தப்பு இருக்கு, நான் எந்த விதத்தில் என்னை குற்றவாளின்னு சொல்லிட்டேன், எதுக்கு நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்ன சொன்னார்னா, ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினாரு. அப்போ சார் என்ன கெட்டவத்தில் பேசாதீங்க,
எனக்கு பிடிக்காது சார் அப்படின்னு சொன்னதுக்கும் திருப்பியுமே அடிக்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கும் போது மற்ற பேசி இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த விரலை வந்துட்டு இப்படி பின்னாடி வச்சுட்டு ஒருத்தவங்க இப்படி போட்டு முறுக்குறாங்க. என்னென்னமோ பண்றாங்க. என்னால நான் ஒரு ஆள் தான். எங்க அம்மா வந்துட்டு அங்க வெளியே இருக்காங்க. எங்க அம்மா நான் கத்துறதுல அதாவது நான் ஃபோர்ஸ் பண்ணி கத்துறேன். என்ன எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க? உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா? நான் அந்த மாதிரி தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணவன கூட இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டீங்க. என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்றேன். அந்த கீழே வந்துட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடம்னு நினைக்கிறேன். அங்க கூட்டிட்டு போயிட்டு என் தங்கச்சி எங்க அம்மா எல்லாரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. எனக்கு விடுங்க 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 சார் விடுங்க சார்ன்னு சொல்லிட்டு. அது எப்படி அவன் போலீஸே அவ்வளோ இதுவா பேசுவான்? நான் அவ்வளோ இதுவா நான் ஒண்ணுமே பேசல. நான் என்ன சொன்னேன், சார் அடிக்கிறது ரூல்ஸ் இல்லைல்ல, நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? எதுக்கு நீங்க என்ன அடிக்கிறீங்க? எதுக்கு என்ன கெட்ட வார்த்தையில பேசுறீங்க? இதுதான் சார் நான் கேட்டேன். இது கேட்டதுக்கு அவங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு இவ்வளோ பெருசு பைப்பு, இந்த ரெட் கலர்ல ஒரு பைப்பு, அதை வச்சுட்டு இவ்வளோ அடி. இந்த மாதிரி எங்கெங்க அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சுமார் ஒரு 10 போலீஸ் கிட்ட இருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினதே இல்லை. மனசு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. நான் உங்ககிட்ட நான் வந்து நியாயமா வந்துட்டு இது அநியாயமா நடந்த ஒரு விஷயம். எவ்வளவோ இந்த இடத்துல சப்போர்ட் பண்றீங்க. என் தங்கச்சி அடுத்தது தப்பு அப்படின்னா அந்த இடத்துல என்ன மிரட்டி இருக்கலாம், நான் வார்ன் பண்ணியிருக்கலாம். ஒரு மனுஷன் கூட என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த மூங்கில் சிலம்ப சுத்துற குச்சி மாதிரி இருந்துச்சு, அதை அப்படி வச்சுட்டு இவ்வளவு தூரம் ஓங்குறாங்க. மூங்கி ஸ்பீடா அடிச்ச விதத்துல நீ பாருங்க. இந்த கையை ஆல்ரெடி ஃப்ராக்சர் சார், நல்லா முடியல சார் முடியல சார் நான் கதறேன். என் கை இங்கே பாருங்க இவ்வளோ வீக்கமாக இருக்கு. என்னால் முடியவே இல்லை. ரத்தக்கரை. அதுக்கப்புறம் இந்த கால் சைட்ல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃப்ராக்சர் ஆகி சரியாகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு அடிப்படுது சார். என்னால் முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது சார். என்னால் முடியல. கீழே பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி அது ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார். முடியும் அந்த இடத்துலயும் மிதிச்சு. இங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பொழுது நான் வாங்கினது கூட இல்லை. போலீஸ் வந்து இப்படி அடிக்கும். என்னால அசைக்க கூட முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட நம்பர் 82201733. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுங்க. நான் எந்த ஒரு தப்பு பண்ணல. என் சைட்ல உள்ள நியாயத்தை தான் போலீஸ்கிட்ட நான் கேட்டேன். என்ன எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க? உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லையா சார்? இதுதான் கேட்டேன். அவர் கெட்ட வார்த்தை பேசினாரு, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வார்த்தை பேசும்போது என்னால தாங்க முடியல. அந்த மாதிரி கேட்டதில்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
அப்படி பேசாதீங்க. பிள்ளைக்கு எவ்வளோ அடிமட்ட லெவல்ல பண்ண முடியுமோ அவ்வளோ குற்றமா பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க. என் தங்கச்சி எங்க அம்மா அவ்வளோ கதறாங்க. இப்போ அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்கிறதே போதுமானது. ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பா நம்புறேன். 21 வயது பையனை வீட்டுடைய பிரச்சனைக்காக கூட்டி போய் முதலாவது அவமானப்படுத்துற மாதிரி நடத்திருக்கீங்க. அவமானப்படுத்துற மாதிரி நடத்தினா அந்த 21 வயது பையன் இருக்கா இல்லையா, அந்த 21 வயது அந்த ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த ஏஜில் தான் யாருன்னு காட்டவும், தன்னோட ஐடென்டிட்டி என்ன, தன்னோட கேரக்டர் என்ன, இதெல்லாம் வடிவமைக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு காலகட்டம் ஒன்று இருக்குன்னா அந்த 18லேருந்து 21 இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தான் யாருன்னு உலகத்துக்கு தன்னை வடிவமைக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவமானப்படுத்துனீங்களோ இல்லாட்டி அசிங்கப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஏற்றுக்கவே மாட்டானுங்க. அதையும் தாண்டி அந்த பையன் அங்கே போய் கீழே தரையில் உட்கார சொல்லியிருக்காங்க. இல்லை சார் நிற்கிறேன்ட்டான். அதோட விட வேண்டியதானே, நிற்கிறேன்னு சொல்ல பையனை என்ன பெரிய மண்டையா பேசுகிற அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி பின்னா அடிச்சிருங்க. அவன் அடிக்கிறதை கேட்டு தான் எதுக்கு அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க கூட கேட்கக்கூடாதா? அதுக்கு முன்னாடி வந்து அடிச்சு திருப்பி அடிச்சிட்டான். இன்னும் ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஓ நீ போலீஸே கேட்கிறீங்க திரும்ப அடிச்சிருக்காங்க. திரும்ப அடிக்க போய் அந்த பையன் தடுக்கவே மேற்கொண்டு அடிச்சது அது பெரிய வாக்குவாதம் மாறுது. அவன் மேற்கொண்டு கேள்வி கேட்க கேட்க அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் தன்னோட தற்காப்புக்கு கை வைக்கிறான, தற்காப்புக்கு கை வைக்கும்போது அவர் மேலே பட்டுருச்சான், காவல்துறை மேலே. இது உச்சத்துக்கு போகும்போது அந்த பையனோட அம்மாவும் தங்கையும் வெளியே இருந்து இல்லை போது விட்டுருங்க, தயவுசெய்து எங்கள் பையனை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. எங்கள் மேலே பேசுகிறானா, எங்கள்கிட்ட அவ்வளோ திமிரா பேசுகிறான். இந்த ஈகோ தான் பிரச்சனை. காவல்துறையோட பெரிய பிரச்சனை இந்த ஈகோ தான். எங்கள்கிட்டே பேசுகிற நீங்கன்னா யாரு, கடவுளா, அதிகாரி அப்படின்னு ஒரு மனநிலை. நான் அதிகாரி, எனக்கு நீ கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு எண்ணம் இருக்கு பாருங்க, இதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த சைக்கோ பிரச்சனையும் காரணம். நான் சொல்றேன், நான் அதிகாரி, எனக்கு கீழ்ப்படியணும். இந்த எண்ணம் காவல்துறை மட்டும் கிடையாது, மொத்த அரச ஊழியர்களுக்கும் உண்டு. அது காவல்துறைக்கு உச்சம். ஏன்னா தீவிரமான சட்ட அதிகாரம் இருக்க வகையில் நான் அதிகாரி, எனக்கு கீழ்ப்படியணும். முதல்ல அதை மாற்றுங்க. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டப்படி நானே உரிய நடவடிக்கை எடுப்பேன். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் பாருங்க, அதுவே பெரிய வித்தியாசம். சட்டத்தின் வழியா அதன்படி சட்டப்படி நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த எண்ணம் இருந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த எண்ணம் வராது. உங்களுக்கு இருக்கிறது ஒரு ஈகோ பிரச்சனை. இந்த 21 வயசு பையன் அடிச்சு வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்சம் வயசு மெச்சூராக இருக்கக்கூடிய ஒரு 30-40 வயசுனால அவங்களே இதில் குழம்புவாங்க. 21 வயசு 20 வயசு பையனு நீ கையை வச்சேன்னு வச்சுக்கோங்க, சம்திங் PTSD அந்த டிசார்டர், அதாவது சைக்காலஜிக்கல் பிரச்சனை PTSD. இது வந்து எல்லா காவல்துறைக்கும் உலகம் ஃபுல்லாக நடத்துவாங்க. அது என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப ரீகால் அவங்களுக்கே தெரியாமல் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க, நீங்கள் அதுவும் கூட்டி போய் ரூமில் வச்சு அடிச்சிருக்கீங்க, அதுவும் 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க உங்களை ஏற்று கேட்டதுனால. உங்கள் ஈகோ. அந்த பையன் 10-15 பேர் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விசாரிச்ச வரைக்கும் 4-5 பேர் உள்ள போய் அடிச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிருங்க ஃபஸ்ட்டு. அந்த PTSD இருக்கு இல்லையா, இந்த டிசார்டர், இந்த ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ஓடிச்சு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன மண்டல வரும் தெரியுமா? ஒன்று வன்முறை எண்ணம் உச்சத்துக்கு போகும், இல்லைன்னு தவறா எண்ணம் தன்னையே முடிச்சுக்கிற ஒரு எண்ணம் ஓடும். ரெண்டு ஓடும். இந்த ரெண்டுல எது ரெண்டுமே பெரிய ஆபத்து உருவாக்கும். இந்த இதில் அடி வாங்கியிருக்காருல இந்த முகமது நஃபீல், இந்த பையன் ஏதாவது முன்பே ஒரு குற்றத்தில் ஈடுபடக்கூடிய நபர், இல்லாட்டி ஏதாவது தப்பு செய்கிற நபர் அப்படின்னா கூட நீ கையிட்ட கூட ஒரு ஓகே, அதுவே தப்புன்னு சொல்லுவோம், சரி அது கூட ஓகே, சிலதான் அடிச்சு தான் திருத்த முடிச்சு சொல்லலாம். எந்த தப்பும் இல்லாமல் காலேஜ் போய்ட்டுற பையன், அவன் ஒரு IAS IPS ஆஃபீஸர் ஆகும் ஒரு கனவோடு இருக்க பையன், அந்த மாதிரி பையனை கூட அடிச்சிருக்கீங்க. அருவருப்பாவே இல்லை அப்படியே கையை தூக்குறதுக்கு. இந்த மாதிரி கையை எல்லா இடத்துலையும் தூக்க மாட்டீங்களே, அதான் பிரச்சனையே உங்கள்கிட்ட. உங்கள் ஈகோ எல்லா இடத்துலையும் எட்டி பார்க்கலையே. பெரிய உங்களுக்கு மேலே அதிகாரம் சலாம் போட்டு ஓடுறீங்க, சைக்காலஜியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க காவல்துறையினர். இதை அழகாக ஹேண்டில் பண்ண முடியும், நிச்சயம் முடியும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்காம கிடையாது. இல்லை எனக்கு ஓவரா கேஸு, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால காவல்துறை இப்படி நடந்துக்கிறாங்க, அதை காரணம் சொல்லி இதை ஏற்றுவீங்களா? அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, அதிகமான பிரச்சனையாக இருக்குன்றதுக்காண்டி நீங்கள் அவமானப்படுத்தும் விதமாக எது நடந்தாலும் சரி எந்த குடிமகனும் ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. அதை யாராவது தொடர்ந்து பிப்பாக்கெட் அடிக்கிறவன், தொடர்ந்து திருடுறவன், தொடர்ந்து காவல் தரம் பண்ணுறான், அவன்கிட்ட போய் காட்டுங்க. இதில் ஒருவேளை அந்த PTSD உள்ளூரை இருந்த அந்த மன பாதிப்பு இருக்குல்ல, நீங்கள் அடிச்சிங்களே, அது அவனுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட முழிக்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பையனை மிருகமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி படத்து இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு வீடியோ வந்தனால தெரியுது, இன்னும் எத்தனை பேர் ஆக்கி விட்டுருக்கீங்கன்னு தெரியல.
உங்கள்கிட்ட ஒரு ஏதோ விசாரணை வந்தால் கையை நீட்டுறது கால் நீட்டுறது இதே வேலையாக போச்சு. நீங்கள் தீவிரமான ஒரு மோசமான குற்றவாளிகளை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிடுறீங்க உங்கள் செயல்னால. அதில் கடைசி அந்த பையன் அழுகிறான். அதை பார்க்க கஷ்டமாக இருக்கு. தாய் தந்தை ஏதாவது ஒரு தாய் தந்தை ஏற்றுப்பாங்க. அதை 21 வயசு பையன் என்னை அடிச்சுட்டான்னு அழுகிறான். இது நம்ம கேட்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது சொசைட்டி மேலே ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, சமூகத்தின் மீது நம்பிக்கை, அது இழந்துடும். எப்போ குழந்தைகள் சமூகத்தின் மீது நம்பிக்கை இழக்குதோ பெரும் குற்றவாளிகளாக மாறும். குழந்தைகள் பிச்சை எடுக்குது, குழந்தைகள் நடு ரோட்டில் இந்த மாதிரி காயப்பட்டு நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏன் அந்த குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்குன்னா அது பெரும் குற்றவாளிகளாக மாறும் எதிர்காலத்தில். ஏன்னா தான் நேற்று இப்படி நிற்கும் போது சமூகம் கண்டுக்கவே இல்லை, நான் எதுக்கு இந்த சமூகத்தை கண்டுக்கணும்? இந்த மழலைக்கு குழந்தைகள் போயிருன்றதுக்காக தான் மிக முக்கியமாக அந்த குழந்தை தொழிலாளர் ஆரம்பித்து குழந்தை சம்மந்தப்பட்ட எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இது சமூகத்தின் கடமை. புரியுங்களா? அப்படி கடமையை செய்ய வேண்டிய இடத்துல இந்த காவல்துறையை இந்த அடாவடித்தனம் பண்ணீங்கன்னா இப்படி எங்கே போய் நிற்கிறது? அதாவது அதிகாரம் இருக்கிற நம்மளால எது வேணாலும் செய்யலாம், அப்போ கேட்க யாரும் கிடையாது அப்படின்னு அந்த பையன் நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சமூகத்தில் ஒரு பெரிய குற்றவாளியை நீ உருவாக்க போறீங்க. இதனாலேயே பேச வேண்டியது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு 3 நாள் எனக்கே முடியலன்னு வச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு 1008 மெசேஜ் வரும், சார் அங்கே அப்படி நடந்துருச்சு, இங்கே இப்படி நடந்துருச்சு அப்படி. இதில் முக்கியமானதை எடுத்து நாம் பேசுகிறோம், முக்கியமானதை மட்டும் தான் சமூகத்துக்கு கொண்டு வரோம் வெளியில். எங்களுக்கு இவ்வளோ வருது, எப்படி விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் கண்டுக்கிறான் அப்படி சுற்றுறாரே தெரில. சாயந்தரம் ஆகிட்டா 5 மணிக்கு அப்புறம் நடிகளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், சனி ஞாயிறு என்னை கூப்பிடாங்க, வேலை பார்க்க மாட்டேன், இப்படியா தெரிஞ்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு இல்லை தான் காவல்துறை வருது. காவல்துறைக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்துட்டேன். முழு சுதந்திரம் கொடுத்துன்றது உங்கள் இஷ்டம் நடந்துக்கோங்க, என்னை எதுவும் கேட்காதீங்க, நான் வேலை பார்க்க ரெடியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அது தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கணும். தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் இந்த மாதிரி நடக்குமா? ஒரு சம்பவம் நடந்தால் பரவாயில்ல, அடுத்தடுத்த சம்பவம் நடக்குது. சரி, இது 2 சம்பவமா? மதுரை ஒரு பூசாரி, அவரோட பேர் பரமசிவம், அவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் பார்க்கிங் பிரச்சனை, வாகனங்கள் நிறுத்துற இடத்துல பிரச்சனை. அதுல ரிப்போர்ட் கொடுக்கறதே பரமசிவம் தான் ஃபர்ஸ்ட். அந்த பரமசிவம் அவர்களை காவல்துறை கூட்டி போய் அங்கே வச்சு அடி. நீ எதுக்கு அடிக்கிறேன்னு புரியவே இல்லை. எதுக்கு அடிக்கிறீங்க? 2 வீட்டுகளில் பிரச்சனைன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். இவங்க கை யார்கிட்ட ஈஸியாக ஓங்குது அப்படின்னா, காவல்துறையோட கை எங்கே ஓங்குதுன்னா எளிய மக்கள்கிட்ட தான். எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்குறீங்க? இந்த பரமசிவம் அவருடைய வயது 51, இறந்து போயிட்டார். இறந்தே போயிட்டார். அப்புறம் பின்னாடி அடிச்சா, தலையில பின்னாடி அடிச்சா என்ன ஆகணும்? ஒரு அறிவு வேணா இருக்காது? 10 நாள் உயிருக்கு போராடி இறந்து போயிருக்காரு. இது சம்பந்தமா போய் வழக்கு பதிவு செய்யணும். அதுன்னு போய் நின்றா காவல்துறையினர் நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்றாங்க, அவரே சொல்லிட்டாரு, அவரே தற்செயலாக விழுந்துட்டாருன்னு, பின்ன எதுக்கு எங்கள் மீது நடவடிக்கை? நான் ஒன்று சொல்லவா, எளிய மக்கள்கிட்ட சொல்லி இந்த வேலையை பார்க்கறது அவங்க தான். இப்படி சொன்னாதான் உங்களை மருத்துவமனையில் சேர்ப்பாங்க, இல்லாட்டி எஃப்ஐஆர் கேட்பாங்க, அவங்க மீது நான் நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் லேட் ஆகிடும், நீ இப்படி சேருங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டு அங்கே அவருக்கு இவங்களே போய் எதுக்கு நீங்கள் போனீங்க? அங்கே நீங்களே போய் ஃபோனை கொடுத்து இல்லை நாங்கள் சமாதானம் போய்க்கிறோம் அப்படின்னு அவர் பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் அட்மிட் ஆகி 10 நாளுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாரு. இப்போ பழைய ரெக்கார்டை தூக்கிட்டு வரீங்க. நீதி விசாரணைக்கு தயாரில் சொல்லணும். நான் சொல்கிறேன், அந்த ஒட்டுமொத்தமாக வேலம்மாள் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கூடிய அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நான் படித்தேன். நான் சொல்கிறேன், அவரோட தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுருக்கு. அந்த காயம் ஏற்பட்டுருக்கு இல்லையா, அதுக்கு முழு காரணம் இந்த காவல்துறை தான். நீங்கள் அடிச்சிருக்கீங்க. 2 வாரத்தை எக்ஸ்ட்ரா பேச வச்சுக்கோங்க, அவங்க எனர்ஜி குறையிற வரைக்கும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மக்கள் மேலே புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. அவளை அடிச்சிருக்கீங்க. அந்த அடிக்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா, நான் அதிகாரி, எனக்கு கீழ்ப்பணி, அந்த புத்தியில் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஈகோ அவ்வளோ எட்டி பார்க்குது. நைட்டு 1:30 கால் பண்ணியிருக்கீங்க, ரிப்போர்ட்டை வாபஸ் வாங்க. அதுக்கடுத்து காலை 11 மணிக்கு காவல்துறை அங்கே அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன நக்சலைட்டா பிடிக்கிறீங்க? காலை 11 மணி 10 மணிக்கே போய் அவன் வீட்டு முன்னாடி காவலில் நிற்கிறதுக்கு அந்த குடும்பத்தையே போட்டு படுத்து எடுத்துருக்கீங்க. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போயிடக்கூடாது, இந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது. அதில் 20 லட்ச ரூபா கொடுத்து முடிக்கிறதுக்கான வேலையும் நடந்திருக்குது. இந்த பரமசிவம் அவர்களுடைய இறப்புக்கு முழு காரணமே காவல்துறை தான். இப்போ சம்பவங்களாக பாருங்களேன், எல்லாமே சாதாரண மக்கள். தஞ்சாவூர் ஆகாஷ் ஆகட்டும், இந்த முகமது நஃபீல் ஆகட்டும், 21 வயது பையன், 52 வயது பரமசிவம் ஆகட்டும், இதெல்லாம் யாரு? தொடர்ச்சியாக குற்றவாளிகளா? தொடர்ச்சியாக குற்ற செயல் ஈடுபட்ட நபர்களா? இல்லாட்டி பெரிய கடத்தல் இல்லாட்டி பெரிய நெட்வொர்க்கோட சம்மந்தப்பட்டார்களா? கிடையாது. எளிய மக்கள். கேட்க யாரும் வரமாட்டாங்க, அப்போ கையை நீட்டுவோம்.
உண்மையிலே காவல்துறைக்கு என்ன ஓடுது அப்படின்னா, இவன் மீது கையை வச்சா யாரும் கேட்க மாட்டான், அப்புறம் கை நீட்டுவோம். இவன் மீது கையை வச்சுட்டா ஜாதி கட்சி இல்லாட்டி ஏதோ ஒரு கட்சி இல்லாட்டி ஏதாவது பெரிய நபர் வருவாங்க அப்படின்னா கை நீட்ட மாட்டீங்க, சலாம் போடுவீங்க. இதுதான் காவல்துறைக்கும் அந்த யூனிஃபார்முக்கும் அந்த காவல்துறையோட கட்டிடத்தினுடைய அதை பார்த்து மக்கள் அருவருப்பாக விலகி போகிறதுக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அருவருப்பான விஷயம் இருக்குது நம்ம ஊரில். அது காரணம் யார்? நீங்கள் தான் ஆக்கி வச்சுருக்கீங்க. அங்கே சட்டத்தின்படி எதுவும் நடக்கிறது இல்லை. ஆக பதிவோட இறுதியாக M5 போலீஸ் ஸ்டேஷன் எக்மோரில் 21 வயது பையனுக்கு அது நடந்துச்சு இல்லையா? அதில் 2 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபர்லாம் பத்தாது. இந்த இடம் மாறுதலாம் ஆகிற கதையே கிடையாது. அது ஒன்று இந்த ஊரில், அது இந்த போலீஸ் நல்லாவே அதை பண்ணுறீங்க. ஏதோ ஒன்று இடம் மாறுது, அந்த ஆள் மீது வழக்கு பதிவு செய்யுங்க. எதுக்கு அடிச்சிங்க? அந்த 21 வயது பையனுக்கான அந்த பையனுக்கு இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா உங்கள் மீது தான் வழக்கு பதிவு கட்டாயம் பண்ணிடும். பரமசிவம் இருக்கார்ல மதுரையில், அவர் இறந்து போனதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் ஓப்பனாக வெளியிடுங்க. மக்கள் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் என்னவா இருக்கீங்க? பாதி சைக்கோ அலையிறீங்களா இல்லை காட்டு முன்னாடிகளாக மாறிட்டீங்களா? ஒட்டுமொத்த காவல்துறை இப்படி ஆயிட்டீங்களா இல்லாட்டி காவல்துறையினாலே இப்படியா இருக்கா? எனக்கு புரியல. ஏன்னா தொடர்ந்து சம்பவம், இந்த சம்பவத்துக்கு இடையில வெறும் 10 நாள் தான். எல்லா சம்பவத்துக்கு இடையில 10 நாள் தொடர்ந்து நடக்குது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய, கண்காணிப்பில் வைக்க வேண்டிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஹாயா தீரர், சனி ஞாயிறு லீவு, சாயந்தரம் ஆகிட்டா நான் ஃபோட்டோ எடுக்க போயிருவேன். எப்போதுமே கண்காணி. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு 1000 வருது, முடியாத நாட்கள்லேயே எடுத்து பார்க்க வேண்டிய நிலைமையில் போனாங்க. ஏதாவது கேள்வி கேட்க நம்ம நம்பி நாளே வராங்க. மொத்த அதிகாரம் மூகையில் இருக்கு, காவல்துறை உங்களுக்கு கீழே. அப்போ எவ்வளோ வரும்? எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். நீங்கள் எது எடுத்து 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்குன்னு வச்சுக்கோங்க, அதற்கு பயந்து ஒன்று தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் காவல்துறை. 2வது இருக்கிற காவல்துறையெல்லாம் கூப்பிட்டாமல் அவங்க ஆல்ரெடி ப்ரெஷர்லாம் இருக்காங்க. சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் அதிகாரி, எனக்கு கீழ் பண்ணிடணும். அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதன் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்திக்கு போச்சுன்னு வச்சுக்க, பல மாற்றம் வந்துடும். இதற்கு மேலாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நேரடியாக விஜய் தான் காரணம். அவருடைய நிர்வாக திறமையின்மை தான் காரணம். ஜெயலலிதா அவர்கள் இதே மாதிரியான முழு சுதந்திரத்தை காவல்துறையினருக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் முழுக்க தன் கட்டுப்பாட்டிலையும் கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. அதுதான் அவசியம். எதையும் ஃப்ரீயாக விடுறது, எனக்கு வேலை வேணாம் நீங்களே பார்த்துக்கணும்னு அர்த்தம். எவன் ஒருத்தர் வேலையை தெளிவாக பார்ப்பானா, நான் சுதந்திரம் தரேன், ஆனால் என் கண்காணிப்பு கீழே. அந்த கண்காணிப்பு விஜய்கிட்ட இல்லை. அதான் பிரச்சனை.